ஸோ வெல்கம் யூ டு த பாசிட்டிவ் டாக்ஸ். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஏன்னா இந்த ஆளா இப்படி அப்படின்ற ஒரு டாபிக் தான் இங்கே பேச போறீங்க. சுஷில் குமார் அப்படின்ற ஒருத்தரோட இப்போ கான்ட்ரவர்சியான ஒரு விஷயங்கள் நிறைய நியூஸ் சேனலில் கவர் பண்ணல. ஏனே புரியல. ஏன்னா டெய்லி நியூஸ் பேப்பரில் வந்து எப்போ என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் பேஜ் படிச்சு நம்ம ஸ்போர்ட்ஸ் பேஜ் லாஸ்ட் பேஜ் போயிடுவேன். அப்போ எப்பயும் அந்த ஸ்போர்ட்ஸ் பேஜ் போடும்போது ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கிரிக்கெட் நடக்கும்போது ஐபிஎல் அப்போ அந்த ரிலேட்டடாக வரும், இல்லை ஃபுட்பால் ரிலேட்டடாக வரும். அப்படி வரும்போது இந்த சுஷில்குமார் கேஸ் கான்ட்ரவர்சி மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்துட்டு இருக்கு. பட் எந்த யூடியூப் சேனலும் கவர் பண்ணல, எந்த நியூஸ் சேனல் எங்கேயும் கவர் பண்ணல. ஒருவேளை தமிழ்நாட்டில் இருந்தால் நடந்திருந்தா இன்னும் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்களா? இதை தவிர ஃபுல்லாக நீங்கள் கோவிட் மட்டுமே பேசியிருந்தீங்க அப்படின்னா என்ன, கோவிட் மட்டும் தான் பேசுகிறீங்க. அதனால தான் இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, எப்படி மூட மடிச்சிருக்காங்க, இல்லை யாருமே சொல்லலை, யாருமே அவேர்னஸ் கிரியேட் பண்ணல உங்களுக்கு. ஸோ வந்து எவ்வளோ இடன் பாலிடிக்ஸ் நடக்குது நம்ம ரெஸ்லிங் அந்த இதில் காமன்வெல்த் கேமில் ஒலிம்பிக்ஸ்லாம் அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பாசிட்டிவ் டாக்ஸ். ஒரு ரெஸ்லர்லேருந்து ஒரு மர்டரர் எப்படி சார், அது என்ன சார் கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுஷில்குமார் வந்து ஒரு ஹரியானாவில் ஒரு ரொம்ப சாதாரண ஒரு ஃபேமிலியிலேருந்து பிறந்தவர். அவங்க அப்பா வந்து ஒரு முனிசிபாலிட்டியில் கவர்மெண்ட் டிரைவராக வேலை செஞ்சவர். பட் ஒரு ஸ்மால் ஏஜ்லேயே இப்போ அந்த ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட் அந்த இடத்துலாம் பஞ்சாப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெஸ்லிங் ஆகட்டும், மல்யுத்தியம் ஆட்டம் வச்சுக்கோங்களேன், அவங்களாம் வந்து ஒரு பவராக இருக்கும், ஒரு ப்ரைடாக வச்சுப்பாங்க. சின்ன ஏஜ்லேயே வந்து அவங்கள பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அவருக்கும் என்ன ஆச்சு, இந்த சின்ன ஏஜில் இதில் வந்து ஒரு ஆசை வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து ஒரு ஸ்மால் ஏஜ்லேயே வந்து ஒரு ஸ்கூலிங் கூட ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெஸ்லிங்கில் வந்துட்டு அவர் ஈடுபட ஆரம்பிச்சிட்டார் அவரோட இது. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் குருவா என்ன பண்ணுறார், மகாபலி சட்பல் அப்படின்ற ஒருத்தரை வந்து தான் அவர் குருவா செட் பண்ணியிருக்காரு. அவர் எக்கச்சக்கமான ட்ரிக்ஸ்லாம் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த ரெஸ்லிங்கில் இந்த மாதிரி அட்டாக் பண்ணணும், இந்த மாதிரி அட்டாக் பண்ணால் எவ்வளோ பாயிண்ட்ஸு அப்படின்னு சொல்லி அவர் இது கொடுத்ததால இவர் எல்லாமே கற்றுக்கிட்டார். அவர்கிட்ட இந்த என்னெல்லாம் விஷயங்கள் இந்த ரெஸ்லிங் ஆக்ஸ்பர்ட்ஸ் என்னெல்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் சூப்பராக கற்றுக்கிட்டு அவர் நேச்சுரல் டேலண்ட்டும் இவர்கிட்ட இருந்திருக்குன்னு சொல்லி அவரோட கோச் வந்து நிறைய இந்த சட்பல் அந்த மகாபலி சட்பல் சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ வந்து நவம்பர் 2010 காமன்வெல்த் கேமில் வந்து கோல்டு அடிக்கிறார். உங்களுக்குலாம் இது தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த யாரை பற்றி பேசுகிறோன்ற விஷயம். ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஒருத்தர் வந்து ஒரு ரெஸ்லிங்கில் ஒரு ரெஸ்லராக வந்துட்டு காமன்வெல்த் கேமில் ஒரு கோல்டு அடிக்கிறது பெரிய விஷயமா இருந்துச்சு. நான் அவரை கிட்டத்தட்ட பார்த்தா இப்போ நான் ரோல் மாடலாக வச்சேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம இந்தியாவில் கோல்டே வராதாடா, கிடைக்காதாடா, எவனாவது கோல்டு அடிக்கடா ப்ளீஸ்ரா, டே அந்த பக்கம் ஜப்பான் அடிக்கிறான், அந்த பக்கம் சைனா அடிக்கிறான், ஆஸ்திரேலியா அடிக்கிறான், ப்ளீஸ்ரா அப்படின்ற விஷயத்தில் இருக்கும்போது இவர் கோல்டு அடிக்கும்போது திரும்பி பார்த்துச்சு சார் எல்லாருமே. எல்லா இடத்துலையும் வந்து ஒரு கபில் தேவ் வந்து கிரிக்கெட்டர் லெஜண்ட், அவர்லேருந்து ஹாக்கியாக இருக்கட்டும், பேட்மிண்டன் ஆகட்டும், இந்தியா மொத்தம் வேர்ல்டுலேயே சொல்ல போனால் நிறைய பேர் வந்து யார் சார் இது ஒரு இந்தியன் ஒரு ரெஸ்லர் வந்து வின் பண்ணியிருக்கா இந்தியனா அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 2010 அவர் ஆயிருக்கு. ஸோ நவம்பர் 2010 அவரோட கோல்டன் பீரியட் ஆஃப் லைஃப்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ தான் அவர் கல்யாணம் ஆச்சு. அவர் யாரை கல்யாணம் பண்ணாரு பார்த்தீங்கன்னா, இந்த சட்பல் இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட குருவோட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபைல் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ தான் அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தான் வந்து அந்த பொண்ணையை பார்த்தாராம். இது அவங்க சொன்னாங்க, நம்ம மாதிரி தெரியல. சரி பார்ப்போம் இது அப்படி இருக்குது. ஸோ எவ்வளோ வந்துட்டு அவருக்கு எக்கச்சக்கமான ப்ரைடு, எக்கச்சக்கமான விஷயங்கள் கிடைக்குது. தொடர்ந்து ஆக்சுவலி அவருக்கு என்ன ஒரு மெயின் ரெக்கார்ட்னா, தொடர்ந்து 3 வாட்டி அவர் தான் கோல்டு வின் பண்ணார். பேக் டு பேக் இந்தியாவில் வந்து இந்தியாவுக்காக வந்து நிறைய கோல்டு அடிச்சு கொடுத்தாருன்ற விஷயம். ஸோ அப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சி. அதான் எப்பயும் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி, ஏதாவது வந்து ஒலிம்பிக்ஸில் ஏதாச்சும் நல்லா வந்து அத்லெட் நல்லா பண்ணாங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கும். அதே மாதிரி ஃபேமு, மணி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ப்ரைடு விஷயங்கள் அவருக்கு கிடைக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ்லேயும் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய அவார்டு பார்த்தீங்கன்னா கேல் ரத்னா, ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டுன்னு சொல்லுவாங்க, அதையும் அவர் கொடுத்துருக்காங்க. பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு. சொல்லப்போனால் வேற என்ன அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காரு. இதெல்லாம் பார்த்தா இப்போ தான் அஸ்வின், ரோஹித் சர்மாலாம் வாங்கினாரு. அந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் வந்து எல்லாமே வாங்கிட்டாரு. ஒரு ஹீரோவாக இருந்தார். ஒரு சொல்லப்போனால் நானே சொல்கிறேன், எனக்கே ரோல் மாடலாக இருந்தார், ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்து நான் சொல்கிறேன்ல, அதுதான் சொல்கிறேன். ஒரு ஒலிம்பிக்ஸ் பார்க்குறோமா, ஒரு ரெஸ்லிங் பார்த்தா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன்னா யாரா பார்ட்டிசிபேட் பண்ண போகிறா அப்படின்னு நினைக்கும் போது இங்கேனா இப்போ இவர் இருக்கார், போடுறா டிவியை போடுறா, எங்கள் ஆட்டம் ஆரம்பிக்குதுரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் நம்ம இந்தியா முன்னாடி கொண்டு போனார். அவ்வளோ பெருசாக அவர் ஹீரோவாக மாறினார். அப்படிப்பட்ட ஹீரோவோட டார்க் டேஸ் என்னெல்லாம் அப்படின்ற விஷயம் பாருங்க. ஏன்னா
ஒரு crore of rupees அவர் கிடைச்சும் அவரோட ஆட்டிடியூட் எப்படி மாறி இருக்குன்ற விஷயம், எப்படியெல்லாம் அவர் வந்து தன்னைத்தானே அவரே வந்து அடிச்சுக்கிட்டாருன்ற விஷயத்த வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோவில். ஸோ டார்க் டேஸ் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த வருஷம் May 2021 தான் அவரை பற்றி ஃபுல்லாக வந்து வெளியே வந்திருக்கு. அது என்ன இருக்குன்னா வந்து சகார் தர்கர் அப்படின்னு ஒருத்தர் வந்து அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யங் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்லிங் இதே ரெஸ்லிங்கில் இவரோட ஜூனியராக இருக்கிறவர். அந்த ஜூனியர்னு சொல்கிறபடி என்னென்னா அவர் இப்போ இந்த சுஷில்குமார் வச்சிருக்காரு பார்த்தீங்களா, ஒரு ஸ்டேடியம் மாதிரி வச்சுட்டாரு. ஓகேங்களா, அவர் ஸ்கூல் கொடுத்தாச்சு, அவர் கையில் ஸ்டேடியம் கொடுத்தாச்சு, crore of rupees கொடுத்தாச்சு அவருக்கு. ஸோ வந்து அவர் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாரு, கொஞ்ச நாளாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறதால இந்த யங் சாம்பியன் ஆஃப் ரெஸ்லிங் ஃப்ரம் இந்தியாவிலேருந்து இந்த சகார் தர்கர் அப்படின்ற ஒருத்தர் வந்து வரார். அவருக்கும் இவருக்கும் ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஃபைட் வருது. இந்த ஃபைட்ல வந்து இந்த சகார் இறந்துருக்காங்க. இது என்ன ஃபைட், என்ன விஷயம்ன்றதை இப்போ இந்த வீடியோவில் இப்போ இந்த விஷயத்தில் பார்க்க போறீங்க இந்த பார்ட்டில். ஸோ என்ன இருக்கு, இந்த எம் பிளாக் ஏரியா ஆஃப் மாடல் டவுன் இன் டெல்லியில தான் வந்து இந்த சகார் இருந்திருக்காரு. ஓகேங்களா, அவர் இருந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து பிலாங்ஸ் டு சுஷில்குமார்ஸ் ஒய்ஃப். ஓகேங்களா, அவர் இருந்த இடத்துல வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் பார்ட் வந்து சுஷில்குமார் ஒய்ஃபோட இருந்த ஒரு பிளேஸ். சரிங்களா, சரி இப்போ என்ன ஆச்சு, அவர் 2 மாசம் ரெண்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, சுஷில்குமார் வந்து வந்திருக்காரு. சுஷில்குமாரும் அவரோட கொலீக்ஸ் 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து அந்த பிளேஸுக்கு வந்துட்டு ரெண்ட் கேட்கறதுக்காக வந்திருக்காரு போல. ஸோ இங்க என்ன இருக்கு, இந்த சாகருக்கு வந்து பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் நான் சொன்ன பார்த்தேன். இப்போ எனக்கு கூட ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்ற மாதிரி ஒரு அரௌண்ட் இந்தியன் நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் இருந்த சுஷில்குமார் சாகருக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். ஐயோ சுஷில்குமாரே வந்துட்டார், என்ன பார்க்க வந்துட்டார் உடனே சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த நியூஸ் கேள்விப்பட்டிருக்கான். ஒரு ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்காரு போற வீட்டில். ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் இந்த விஷயம் சொல்லும் போது ஐயோ சுஷில்குமாரே வந்துட்டாரா, போடு ஓடி போயிட்டு அங்கே போய் பார்க்குறாரு. அவர்கிட்ட பேசும்போது என்ன ஆயிருக்குன்னு, இந்த சுஷில்குமார் காட் ஆங்கிரி, கோவமாயிட்டு அப்புறமா ஸ்டிக்கால அடிச்சு அவரை ஒரு கார்ல ஏற்றி கிட்னாப் பண்ணி இந்த சத்ராசால் ஸ்டேடியம் அப்படின்னு டெல்லியில ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு அவரை அடிச்சிருக்காங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து அடிச்சிருக்காங்க. ஏன்னா அவர் கீழே இறங்கும் போது அவன் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்காங்க போல. ஸோ 3 ஃப்ரெண்ட்ஸும் இவரும் சேர்த்து அடிச்சிருக்காங்க. ஸோ வந்து இது என்ன சார், இது எதுக்காக இது அடிச்சாரு அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வருவோம். இது நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அவர் ப்ராக்டிஸே பண்ணல. சுஷில்குமார் வந்து 2015 அவர் ப்ராக்டிஸே பண்ணுறது இல்லை. ஸோ இங்கே யங் சாம்பியன் இவர் வர்றதா இவருக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கல. எல்லாரும் ஃபர்ஸ்ட் இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் என்ன நினைச்சாங்க, இந்த ரெண்ட் கொடுக்கல அதுக்காக அடிச்சிருக்காரு போல, அதுக்காக வயலன்ஸ் என்ன இந்த விஷயத்துக்காக இவர் சுஷில்குமார் பண்ணிட்டாரு. ஒரு கோல்டு மெடலிஸ்ட் வந்து இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்காக வந்து கோவப்பட்டாரு அப்படின்ற விஷயத்துக்கு எல்லாரும் இருக்கும்போது, ஸோ ஒரு அடிதடி சண்டையா ஒரு அப்படி போயிட்டு இருக்கு அங்க வந்து. ஸோ ஃபைட் நடந்து ரொம்ப பெரிய குவாரல் சத்தமா ரொம்ப பெருசா சத்தம் வர அங்க இருக்கிற ஒரு வாட்ச்மேன் என்ன பண்ணியிருக்காரு, போலீஸ் கால் பண்ணியிருக்காரு. ஆனா அங்க வாட்ச்மேன் கால் பண்ண மாதிரி போலீஸ் சொல்லல. ஏன்னா எந்த வாட்ச்மேன் சொல்ல, ஏன் சொல்லலன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்டேடியம் இஸ் கண்ட்ரோல் ஆஃப் சுஷில். அங்க அப்பாயின்மெண்ட் பண்ண எல்லாருமே சுஷில்குமாரோட இதுதான். அவர் அந்த ஸ்டேடியத்தை அவர் தான் நடத்துறாரு. யார் ரெஸ்லர் எல்லாமே அவரை பொறுத்த வரைக்கும், அவரை தாண்டி எந்த ரெஸ்லரும் கிடையாதுன்ற விஷயம் தான். அதை போக நீங்க பாப்பீங்க என்னென்ன இன்சிடென்ட்ல அது என்னெல்லாம் ஆயிருக்குன்ற விஷயம். ஸோ அவர் கால் பண்ணிக்க உடனே போலீஸ் வந்திருக்கு. சுஷில்குமாருக்கு ஒன் ஆஃப் த செக்யூரிட்டி கார்டு சொல்லிக்க, ஐயோ இங்க போலீஸ் வந்திருக்கு சார், சீக்கிரமா நீங்க போங்க சார், எங்கேயாவது நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதால சுஷில்குமார் வித் 2 of his colleagues வந்து போயிட்டார். ஸோ போலீஸ் வரும்போது ஒரு கார் வெளில நிற்குது. அந்த கார்ல பாத்தீங்கன்னா ஒரு பாய், ஒரு 28-30 years அப்படி இயர்ஸ் ஒருத்தர் இருக்காரு. பார்த்துட்டு யார் இவன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, ஒருவேளை இந்த சாகரோட கொலீக்ஸா இருப்பான், ஃப்ரெண்டா இருப்பான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா இல்ல சார், அதை இன்வெஸ்டிகேட் பண்ணாம தெரியுது அது சுஷில்குமாரோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட். இவங்க சீக்கிரமா போலீஸ் வராங்க ஓடும் போது இவரை மட்டும் விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ என்ன ஆயிருக்கு, இந்த சாகரை வந்து செம்மையா அடிச்சு உதச்சி ரொம்ப டேமேஜ் பண்ணி அவரை ரொம்ப வந்து ரெட்லெஸ்ஸா அடிச்சிருக்காங்களாம். ஒரு அப்பதான் அவன் அடிச்ச அடியில அந்த ஒரு இதுலதான் தெரியுது, இது ஒரு சாதா ரெண்ட்டுக்காக ஃபைட் பண்ணல, இது வயலன்ஸ், இது ஏதோ ஒரு பகையால அடிச்சது, ஏதோ ஒரு வெஞ்சன்ஸால அடிச்ச ஃபைட் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அதுல இறந்துட்டாரு ஹாஸ்பிட்டல்ல 2 நாள் கழிச்சு.
ஸோ என்ன இருக்கு இப்போ அட்மிட் பண்ணியிருக்காங்க இந்த சாகரை. அப்போ என்னாச்சு, அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு சார்கிட்ட கேட்குற கொஷின் பண்ணலாம் அப்படி போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது டாக்டர் இல்லை சார், அவரோட சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கு, இப்போ நீங்கள் போய் அவரை எதுவுமே பண்ண முடியாது, 2-3 days வெயிட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது 2 days வச்சு பண்ணால் அவர் இறந்துட்டார். வி லாஸ்ட் யங் சாம்பியன் அப்படின்ற விஷயத்தை நான் இங்கே சொல்லணும் ஆசைப்படுறேன். ஒரு யங் சாம்பியன் வயசில் நம்ம இழந்துட்டோம். ரொம்ப 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 பேச வேண்டிய விஷயம் சார் இது. ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனான விஷயம் இது. ஒரு சாதா ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்காக நடந்த ஃபைட்டு தான் இது. ஸோ அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சுஷில்குமார் ஃப்ரெண்டு தப்பிச்சு போனதால் அவர் ஃப்ரெண்டு இன்டர்கேட் பண்ணிங்க, எதுக்காக அடிச்சிங்க, எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்கன்னு கேட்கும்போது இவர் ரைஸ் க்ரோத் ஆனது சுஷில்குமாருக்கு பிடிக்கல அப்படின்ற விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு வருது. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த சாகர் அப்படின்ற விஷயம் வந்து இந்த வெறும் 2 இஷ்யூ மட்டும் இல்லை. அவர் எப்பெல்லாம் ட்ரைனிங்காக அங்கே போராடும் போது கூட இந்த சுஷில்குமார் அவருக்கு ஃபுட்டில் ஏதாச்சும் ஒன்று கலக்கி விட்டுட்டு ஒரு ஏதாச்சும் ஒன்று மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒழுங்காக ட்ரைனிங் கொடுக்காம அன்டைமுக்கு வா, இந்த டைமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக ப்ராக்டிஸ் கூட கொடுக்காம பண்ணிட்டாராம். ஸோ அவரோட ட்ரைனிங்கே அவருக்கு முழுமையாக கொடுக்கல இந்த சாகருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ அந்த இன்ட்ராகேட் பண்ணியிருக்காங்க, ஒன் ஆஃப் த இது மாட்டியிருக்காங்க பார்த்தீங்களா சுஷில்குமாரோட ஃப்ரெண்டு. ஸோ அவரை இன்ட்ராகேட் பண்ணும்போது நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணி இவர் எங்கெல்லாம் போயிருப்பாருன்ற விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உடனே இப்போ வந்து சீரியஸ் இஷ்யூவாக தெரியுது, வெறும் ஜஸ்ட் 2 இஷ்யூ கிடையாது, இது ரொம்ப பெரிய சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, பெயிலே எடுக்க முடியாது, பெயிலே கேட்க முடியாத அளவுக்கு ஒரு இதை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த சுஷில்குமார் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேஸ் ஃபைல் பண்ண உடனே வித்தின் 7-10 days 14 days கழிச்சு என்ன ஆயிருக்கு, சுஷில்குமார் லாயர் என்ன பண்ணீங்க, ஒன்றும் ஆஃப் கோர்ட்டில் வந்து உத்தரகாண்டில் என்ன பண்ணிட்டாரு, பெயிலுக்காக இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் எதுவுமே பண்ணலை, சும்மா நாங்கள் ரெண்ட் தான் கேட்டோம், இது வந்து தேவையில்லாமல் ஒரு விஷயத்த வந்து கலப்புறாங்க. வேணா பாருங்க, அந்த 100 போலீஸ் ஃபோன் பண்ணி யாருன்னு கூட உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியல. சும்மாவே போலீஸ் வந்து ஒரு டிக்னிட்டியாவோட பர்சன், ஒரு இந்தியாவுக்கு கோல்டு கொடுத்த ஒரு பர்சனை வந்து டிக்னிட்டியை குறைக்கணுன்றதுக்காக தான் இதை பண்ணுறாங்க, இது ஒரு சூழ்ச்சி அப்படின்னு சொல்லி லாயர், அந்த சுஷில்குமார் லாயர் சொல்கிறதால அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கோர்ட்ல என்ன போலீஸ் நீங்க சொல்லுங்க, இப்படி ஒரு விஷயம் சொல்றாங்களே, உங்களோட ஆதரவு என்ன, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லும் போது சிசிடிவி கேமரா வந்து பதிவே இருக்கு இந்த ஸ்டிக்கால, அதாவது அந்த M-Town பிளாக், அந்த M பிளாக்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த மாடல் டவுன்ல, அங்க வந்து அந்த அபார்ட்மெண்ட்ல அவர் ஸ்டிக்கால இவரை வந்து அடிச்சிருக்காரு, அது தேய்ச்சி அப்படி தெரிச்சு அடிச்சிருக்கிற விஷயம் வந்து சிசிடிவி கேமரா பகிர்ந்ததால கேஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு சுஷில்குமார் மேலே. ஸோ இந்த பெயில் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ உங்களால் பெயில் கிளைம் பண்ண முடியாது. ஸோ எங்கெல்லாம் அவர் போயிருக்காரு, எங்கெல்லாம் போயிருன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட டெல்லியில் வந்து நோட்டீஸ்லாம் கொடுத்தாங்க. கண்டுபிடி சொல்ல போனால் சினிமா மாதிரி கண்டுபிடிச்சவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நாங்கள் ப்ரைஸ் கூட தரோம், எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு கில்லர், ஒரு கேங் லீடர் மாதிரி இது பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அவரை வந்து எங்கெல்லாம் போகணும் இன்டர்கேட் பண்ண, இவருக்கு நான் எங்களுக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லி அவனை வந்து கணிக்கும் போது அவர் எங்கெல்லாம் போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ஸ்கான் டு ஆசிரம் இன் டெல்லி, ஒரு டெல்லியில் வந்து ஒரு ஆசிரம் போயிருக்காரு ஆஃப் பாபா. அதுக்கப்புறமா வந்து உத்தரகாண்டில் ஒரு ஆசிரம் போயிட்டு, அப்புறமா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஃப்ரீலான்ஸ்லாம் போயிட்டு பதுங்கியிருக்காரு. இப்போ வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் ஃப்ரீலான்ஸ்லாம் போலீஸ் வரான்னு சொன்னோடனே எப்படி அவங்க அப்பா வந்து முனிசிபாலிட்டியில் ஒரு டிரைவர் அந்த வேலையில் பண்ணாரோ, அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவருக்கு ஹெல்ப் பண்ணி, இல்லை இப்போ இங்கே போலீஸ் வர, நீங்கள் போங்க, இப்போ தான் எங்களை இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ அங்கே தான் வருவாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கேயே நீங்கள் ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்காரு. இப்போ கடைசியில் பிடிச்சிட்டாங்க அவரை. பட் பிடிச்சிட்டு இப்போ வந்து அவரை வந்து ஒரு 6 day ட்ரையல் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ வந்துட்டு வெறும் இந்த 2 விஷயம், வெறும் இந்த சாகர் மட்டும் இல்லை, நிறைய பேரை இந்த சுஷில்குமார் வந்து வயலன்ஸில் அட்டாக் பண்ணியிருக்காரு, ஒரு கேங் லீடராக ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சொல்ல போனால் ஒரு என்ன சொல்கிறாருன்னா வந்து ஒரு கேங்ஸ்டர்ஸாக இருப்பாங்கள்ல, அந்த இதை ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்த வந்து நார்த் இந்தியாவில் ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வருது. ஸோ போலீஸோட ஆங்கிள் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பாருங்களேன், ஒரு சாதா ரெண்ட் இஷ்யூலேருந்து இங்கே வந்து ஒரு மர்டர்னு வருது, மர்டர்லேருந்து கேங்ஸ்டர்னு வருது. என்ன சார் இது, எப்படிப்பட்டால் இப்படின்ற விஷயம்தான்.
ஸோ அவருக்கு ஏற்கனவே நிறைய கான்ட்ரவர்சி நடக்குமா, அவருக்கு எக்கச்சக்க கான்ட்ரவர்சி இருக்கும். ரியோ ஒலிம்பிக்ஸில் வந்து ஒரு கான்ட்ரவர்சி நடந்துச்சு. இந்த நரசிம்மா அப்படின்ற ஒருத்தரோட ஃபெல்லோ ரெஸ்லரோட ஒரு கான்ட்ரவர்சி நடந்துச்சு. அது என்ன சின்னதாக டக்குன்னு சொல்லிடுறேன். என்னென்ன, அந்த ஒரு ரெஸ்லர் அகெயின்ஸ்டா வந்து என்ன பண்ணிட்டாரு, இவர் தான் ப்ராக்டிஸே வரது இல்லை. 2015 அப்புறமா இவர் ப்ராக்டிஸே பண்றது இல்லையா. தொடர்ந்து நான் தான் கோல்டு அடிக்கிறேன், எதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், எதுக்கு என்கிட்ட டேலண்ட் இருக்கு, ஸ்கில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸே பண்றது. இந்தியன் கவர்மெண்ட் பயந்துருச்சு. 2015 ஒரு காம்படிஷன் வருது, நீங்க ப்ராக்டிஸே பண்ணாம நீங்க அடிப்பீங்க சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு நரசிம்மா சிங் அப்படின்ற ஒருத்தர், அவர் சிங் தான் நினைக்கிறேன், அப்படின்ற ஒருத்தரை வந்து நல்லா வராருன்னு சொல்லி அவரை வந்து புஷ் கொடுப்போம்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ண பார்க்குற. இது சுஷில் குமாருக்கு பிடிக்கல, கொலீஸ்க்கும் பிடிக்கல. ரொம்ப வந்துட்டு டென்ஷன் என்ன பண்ணிட்டாரு, கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் போட்டார், எப்படி நீங்க பண்ணலாம் அப்படின்ற விஷயம். அவரோட லாயர் என்ன பார்த்தா, இது வரைக்கும் ரெஸ்லிங்ல கோல்டே அடிக்காது இந்தியா, சுஷில் குமாரால தான் கோல்டு அடிச்சது, அப்படிப்பட்டவரை நீங்க வந்து அந்த லிஸ்ட்லேயே போடலையே, இது எவ்வளவு பேர் தவறு தெரியுமா அப்படிலாம் சொன்னே. அதுக்கு இந்த பக்கம் சொல்றாங்க, வாஸ்தவமான இதை சொல்றாங்க, நீ அவர் ப்ராக்டிஸே பண்றது இல்லை, அவர் அந்த ஸ்டேடியம் பக்கமே வர்றது இல்லை, எப்படி நாங்கள் எந்த ஷூரிட்டில் அவரை நான் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண ஒரு ஒலிம்பிக்ஸ் ஆகட்டும் பெரிய பெரிய காமன்வெல்த் கேமில் நாங்கள் போடுவோம் அப்படின்ற விஷயத்தை கேட்கும்போது, அதெல்லாம் இவருக்கு தேவையில்லை, இவர் நேச்சுரல் டேலண்ட்டு, நீங்கள் சும்மா இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொன்னோன்னே கடைசியில் வந்து ஜட்ஜ் என்ன பண்ணிட்டா, இந்த கேஸை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு 2 பேரில் யார் பெஸ்ட்னு சொல்லி ஒரு சின்ன ஃபைட் வேணால் வச்சுக்கோங்க, அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்த கேமோட அழகை வந்து தன்மையை ப்ளீஸ் கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கடைசியில் என்ன ஆயிருக்கு, இந்த நரசிம்மா அவர் டோப் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டாரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சாப்பிட்ற ஃபுட்டில் அந்த இடத்துல குக் என்ன பண்ணியிருக்காரு, குக்குக்கு காசு கொடுத்து ஒரு பவுடரை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, பிட் பண்ணி அவரை ட்ரக் இதில் இருக்குன்னு சொல்லி அவர் 4 வருஷம் பேன் பண்ணிட்டாங்க. அவர் ஃப்ரம் வாரணாசி, அங்கேருந்து ப்ரொட்டஸ்ட்லாம் வந்திருக்கு, மோடிக்கு லெட்டர்லாம் வந்துச்சு, இது மாதிரி அவர் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. இதுக்கும் இந்த சுஷில் குமார் தான் காரணம். ஏன்னா அவரோட பிரதரோ இல்லை பிரதர் இல்லா யாரோ ஒருத்தர் தான் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ண ஐடியா கொடுத்ததும் பண்ணதும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பிரவீன் ராணா அப்படின்ற ஒருத்தருக்கும் செம்ம ஃபைட் நடந்துச்சு. அந்த ஃபைட் எங்கே நடந்துச்சுன்னா, கேடி ஜாதவ் ஸ்டேடியமில் வந்துட்டு வந்து ஒரு ப்ரைடு ஃபைட்டாக நினச்சி. நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெஸ்லிங் வந்து இங்கே ஒரு ப்ரைடாக நினைக்கிறாங்கன்னு சொன்னோன்னே இவங்க ஜாலியாக வந்து கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க ரத்தம் தெறிக்க அடித்து ஒரு வைலன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த பிரவீன் ராணா வந்து இப்போ இந்த நரசிம்மா போன அப்புறமா திருப்பி இவர் ப்ராக்டிஸே வரதில்லை. ஸோ ஆனாலும் 2017-18 வந்து செலக்ட் ஆகிட்டார். அந்த பிரவீன் ராணா உண்மையாக ப்ராக்டிஸ் ஆகி வந்திருக்காரு மேலே, அவரே நீங்கள் செலக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபைட் பண்ணும்போது இவங்க 2 பேருக்கும் ஃபைட் நடந்திருக்கு சார். சரி, இதெல்லாம் ஓகே. இதுக்கப்புறமா என்ன சார் பெரிய விஷயம் நடந்துச்சுன்னா, இவர் ஒரு கேங்ஸ்டருக்கு ஒரு வேலை செய்கிறார். அந்த கேங்ஸ்டர் பேர் நீரஜ் பவானா அப்படின்னு சொல்கிறார். அவர் இன்ஃபேமஸான ஒரு கேங்ஸ்டரா. ஆனால் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் அகெயின்ஸ்டா, அதாவது என்ன சொல்ல போனால் சுஷில் குமார் அப்படின்ற ஒருத்தரோட சேர்ந்து சோனு மஹால் அப்படின்ற ஒருத்தரை வந்து அடிச்சிருக்காரு, கேங் வாரா பண்ணியிருக்காரு. சோனு மஹால் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெஃப்யூ ஆஃப் சந்தீப்னு ஒருத்தர். சந்தீப் யாருன்ற விஷயத்த வந்து இவ்வளோ பேர் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க, பட் டக்குன்னு சொல்கிறேன். இப்போ வந்து சுஷில் குமார்ன்றது என்ன பண்ணியிருக்காரு, அவரோட தெரிஞ்ச ஆளான சுஷில் குமாரோட சேர்ந்து நீரஜ் பவானா வச்சிருக்கிற ஒரு இன்ஃபேமஸான ஒரு கேங்ஸ்டர் குரூப்புக்கு ஜாயின் பண்ணிடுறாரு. ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போ இங்கே என்ன ஆயிருக்கு, சோனு மஹாலை இவங்க அடிச்சிருக்காங்க, இந்த சுஷில் குமாரோட கேங். யார் அந்த சோனு மஹால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சந்தீப் காலோட நெஃப்யூ. அவர் யாரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 கொலைகள் பண்ண ஒரு கேங்ஸ்டர் அப்படின்ற ஒருத்தர். ஸோ இது கேங் வார். இதில் வந்து சுப்பீரியாரிட்டி ஆஃப் எந்த கேங் அப்படின்ற விஷயத்த ஆயிட்டாரு. ஒரு ரெஸ்லர் ஒரு இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணவர் ஒரு கேங் லீடராக மாறினது ஏன் அப்படின்னு தான் ஒரு கொஸ்டின். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த ரெஸ்லிங் காம்படிஷன் எல்லாமே. ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணுற சில பேர் தான் ஃபில்டர் ஆகிறாங்க, சில பேர் ஃபில்டர் ஆக மாட்டேன். அங்கே இடன் பாலிடிக்ஸ் நடக்குது ஒரு விஷயம். அப்படி யாரும் என்ன பண்ணி செலக்ட் ஆகாதவங்க என்ன ஆயிடுறாங்க, இந்த பேங்குக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சப்போர்ட்டிவ் இதுவாகிடுறாரு, ஒரு பப்புக்கு வந்து பவுன்சராக மாறிடுறாங்க, இல்லைன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டாக மாறிடுறாங்க. இது மாதிரி எக்கச்சக்கமாக ஆகிடுறாங்க. தவிர அவங்க உண்மையாக பேஷனாக வச்சுக்கிற அந்த இதை வந்து விட்டுறாங்க.
அதில் அது கிடைக்கல அப்படின்னு சொல்லி வெக்ஸ் ஆகிட்டு கிட்டத்தட்ட சொல்ல போனால் இந்த ரெஸ்லரோட அந்த என்ன சொல்கிறது ஒரு சேர்மன் மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்க, இந்தியன் சேர்மன், அவரும் கிட்டத்தட்ட ஒரு கேங் லீடரில் தான் ஃபார்ம் ஆயிருக்காங்க. இந்திய ஒரு கேங் லீடர் இருக்காங்கன்றது தெரிய வருது. ஸோ ஃபுல்லாகவே வந்து இந்த ரெஸ்லர்ஸ் எல்லாருமே அதுக்காக அந்த ரெஸ்லர் பேஷா இருந்த எல்லாருமே கேங் கேங் மெம்பராக ஆயிட்டு வராங்க. ஒரு நார்த் இந்தியாவே ஒரு பீஸ்ஃபுல்லாக இழந்துட்டு வருது சார். இதுதான் சார் ஸ்டோரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி. இது யார்கிட்டையுமே நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க வெளில. ஏன்னா இவ்வளோ பெரிய பேர் வந்து இப்படி ஆயிட்டாரு இந்த மனுஷன் அப்படின்ற விஷயம் தான் எனக்கும் புரியும், ஏன் இப்படி மாறினாருன்ற விஷயம். பட் ஸ்மால் ஏஜ்லேருந்து அவர் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குன்ற விஷயம், நான் தான் வின் பண்ணுவேன், மற்ற யாரையும் நீங்கள் சேர்க்கக்கூடாது, ஜாயின் பண்ணக்கூடாதுன்ற விஷயத்தை அவர் காமிச்சிருக்காரு. ஸோ ப்ளீஸ் இவரை மாதிரி கண்டிப்பாக லைஃப்பில் இருக்காதீங்க. இன்ஸ்பிரேஷனாக இல்லை எனக்கு. Do subscribe to Positive Talks.